20வது விதேசம் திருக்கண்ணங்குடி. நான் அந்த பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னு சொன்னேன். திருக்கண்ணமங்கை பெருமாள் பேர் என்ன? பக்தவத்சலன். தமிழ்ல பத்தராவிய பெருமாள். இன்னொரு பேர் பெரும்புறக்கடல். அப்புறம் திருக்கண்ணமங்கை எடுத்து திருக்கண்ணபுரம் நீலமேக பெருமாள். உற்சவர் சௌரிராஜன் ஆச்சு. அப்புறம் கண்ணன் கபிஸ்தலம் கஜேந்திர வரதன் பெருமாளை சேவிச்சாச்சு, நேத்து சேவிச்சாச்சு. இப்ப நம்ம சேவிக்க போறது திருக்கண்ணங்குடி. இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு லோகநாதன் தாமோதர நாராயணன் பேர். தாமம்னா கயிறு, உதரம்னா மத்தியம அந்த வயிற்று பாகத்துக்கு உதர பாகம்னு பேர். தாமத்தால கயிற்றால் கட்டுண்ட மாயனுக்கு தாமோதரன் பேர். தாமோதரன்னா கிருஷ்ணனோ? ஆமா. கிருஷ்ணனா வந்தவன் யார்? நாராயணன். நாராயணனே தாமோதரனானான், தாமோதர நாராயணன். சரித்திரம் என்ன சொல்றானா, வசிஷ்டர் என்கின்ற ரிஷி பெருமாளை ஆராதனம் செய்து வந்தார். எப்படி? வெண்ண உருண்டையா ஆராதனை பண்ணியிருக்கார். பெருமாளுக்கு வெண்ண உருண்டை வைக்கல, பெருமாளே வெண்ண உருண்டை ஆராதனை பண்ணி வந்திருக்கார். ஒரு நாள் பெருமாள் ஒரு சின்ன குழந்தை ரூபத்துல இந்த வெண்ணையை சாப்பிட்டுட்டார். வசிஷ்டர் கோவம் கொடுத்து, இது பெருமாளுக்கு வச்ச வெண்ணெய் இல்லடா, பெருமாளே நான் வெண்ணையா தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே இந்த பிள்ளையை துரத்தின்றே ஓடினார். மகிழ மரத்துல போய் கட்டினார். கட்டும் போது தாமத்தோட கட்டிவிட்டார். திரும்பி பார்க்கும்போது பெருமாளாக காட்சி கொடுத்தார். தாமத்தால் கட்டுண்டவன் தாமோதரன், வந்த குழந்தை நாராயணன், தாமோதர நாராயணன் என்கின்ற பெயரோட இருக்கார். திருமங்கை ஆழ்வார். இது ஒரு பெரிய சர்ச்சை. என்னன்னா, அவர் மதில் கட்டணும், ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்துட்டார். அதில் கொஞ்சம் காசு பணம் துட்டு மணி வேணும். கொஞ்சம் திருடினார். 4 பேர்கிட்ட போய் கேட்டார். அப்புறம் சில பேர் என்ன சொல்லிட்டா, நீ போய் வாதம் பண்ணி ஜெயிக்கலாம். அந்த காலத்தில் ஏதாவது ஒரு போட்டி கிட்டி வச்சுட்டான்னு வச்சுக்கோ, அதில் யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு ஏதாவது ஒரு ப்ரைஸ் மணி வச்சிருவா. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்று கால் சொன்னார் கடல் கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம்னு பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் பாடினார். அந்த மாதிரி ஒரு போட்டி வச்சிருவா. அப்போ புத்தருடைய ஸ்வர்ண சிலையை நாகப்பட்டினத்துல வச்சிருக்கா. நீ பௌத்த மதத்துல இருக்கக்கூடிய கொள்கை சரியில்லைன்னு ப்ரூவ் பண்ணு. வேத மதம், வேதாந்த மதம், வைதிக மதம் தான் சரின்னு சொல்லு. இஃப் யூ ஆர் ஏபிள் டு வின் ஓவர் அவர் ஆர்குமெண்ட்ஸ், நீ பேசி எங்களை ஜெயிச்சுட்டியான இந்த புத்தர் சிலையை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். அப்போ திருமங்கை ஆழ்வார் வாதம் பண்ணியிருக்கார். அதாவது அந்த காலத்துல எப்படின்னா, நான் சரித்திரத்தை வச்சு சொல்றேன். ஒரு இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த இஷ்யூல பூர்வபக்ஷம் இருக்கு, இதெல்லாம் பிரைமா ஃபேஸே இது இருக்கு, இதுதான் விஷயம். இதை வச்சு 2 தரப்பினர் வாதம் பண்றா. வாதம் பண்ணி அவாவா வாதம் பண்ணிட்டு அங்க ஒரு பெரிய படிச்சவரை ஜட்ஜா போடுவா. ஜட்ஜா இருக்குது படிச்சவரா இருக்கணும் போல இருப்பாரு. அப்போ அவ இதெல்லாம் போட்டோம்னா அவர் சொல்லிடுவார் இதுதான் தீர்ப்புன்னு சொன்னோம்னா அந்த இஷ்யூவை they will never bring it back again. அந்த காலத்துல அப்படி ஒரு நியமம் வச்சிருந்தா. இப்போ நம்ம ஓட்டு போட்டது சரியா இருக்கா, அந்த யந்திரம் சரியா இருக்கா இல்லையா, நான் ஜெயிச்சா அது சரி இல்லாட்டா தப்பு, இந்த வாதமே வரவே வராது. ஒரு தடவை நிர்ணயம் ஆயிடுச்சுன்னா நிர்ணயம். இப்ப அந்த புத்தர் சிலையை எடுத்துன்னு வந்துட்டார். திருமங்கை ஆழ்வார் வாதம் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கார். எடுத்துட்டு வந்த திருமங்கை ஆழ்வார பௌத்தர்கள் துரத்தினா. ஏன்னா அந்த புத்தரை எப்படி விட்டு கொடுக்குறது, என்ன இவர் ஜெயிச்சிருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாது. அப்ப இவர் என்ன பண்ணார், கிடுகிடுன்னு இந்த திருக்கண்ணங்குடி கஷேத்திரத்துக்கிட்ட ஒரு மரத்து கீழே பொந்து போட்டு ஒளிச்சு வச்சுட்டார். அப்போ அந்த மரத்தை பார்த்து சொன்னார், ராத்திரி நீ தூங்கிடாத. அது நம்ம இது பாட்னியில் படிப்போம், அது டே டைமில் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும், அப்புறம் ஆக்சிஜன் விடும், ராத்திரி மாற்றி பண்ணோம், மரத்துக்கு இழப்படுத்தக்கூடாது எதோ. அப்போ அந்த மரத்தை பார்த்து சொல்லிட்டாரு, பாரு நீ தூங்கவே தூங்காத ராத்திரி. அதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மரம் உறங்கா புளி ஆச்சா. காயா மகிழ், மகிழ் காய்க்கவே காய்க்காது, புளி உறங்கவே உறங்காது. பொந்து போட்டு வச்சுட்டாரா. அடுத்த நாள் கார்த்தால இவருக்கு நன்னா கொட்டாவி எல்லாம் விட்டு அந்த அந்த விக்கிரகத்தை ஏழை பண்ணலாம்னு பார்க்கும்போது அந்த அந்த பூமிக்கு சொந்தக்காரர் வந்துட்டார். என் பூமியில கிடைச்ச சொத்து இது என் சொத்துன்னு விட்டார். யாரு அந்த வந்தவர்? திருமங்கை ஆழ்வார் பார்த்தார், இல்ல சுவாமி இது எப்படி இவர் ப்ரூவ் பண்ணுவார், நேத்ராத்தி வந்தேன்ட்டோ. இல்ல இந்த பூமி என்னதுன்னு விட்டார் திருமங்கை ஆழ்வார். ஒண்ணுதா, இப்ப நான் சிலை எந்துன்னா இப்ப பூமியே ஒந்துன்னு விட்டியே, அதுக்கு என்ன அத்தாட்சினர்? அது பத்திரம் இருக்கு. பத்திரம் எங்க இருக்கு? ஸ்ரீரங்கத்துல இருக்கு, போய் எடுத்துன்னு வாரினார். திருமங்கை ஆழ்வார் நான் போய் எடுத்துன்னு வரேன், சிலையோட போயிட்டார். இன்னும் திரும்பியே வரல. அதனால இந்த ஊருக்கு தோலா வழக்கு என்று பெயர். இந்த ஊர்ல அந்த வழக்கு முடியவே இல்லை. தோலா வழக்கு, ஊரா கிணறு, காயா மகிழ், உறங்கா புலி இருக்கும் ஊர் திருக்கண்ணங்குடி அப்படின்னு பேரு. இந்த ஊர்ல இன்னொரு விசேஷம், ஆழ்வார் பெருமாளை அனுபவிக்கும் போது சொல்றார், ருத்ரனும் நீயே, ருத்ரனை சரீரமாக கொண்டவன் நீயே. அதனால 7ஆம் நாள் உற்சவம் ரொம்ப விசேஷமா நடக்கும். பெருமாளுக்கு ருத்ரமூர்த்தி திருக்கோலம் சாத்தி கொண்டு அங்க இருக்கக்கூடிய பிரபந்தம் பாடக்கூடியவாள்லாம் திருமண் சாத்திண்டு மேல விபூதி பூசிக்கொண்டு அந்த ஒரு நாள்
பிரபந்தத்தை சேவிப்பார். ரொம்ப ஒசத்தியான க்ஷேத்திரம் திருக்கண்ணங்குடி. ஆழ்வார் எடுத்தார், பண்ணியவாரம் பார்மகட்கு ஒழிய பாரதமாய் பெரும் போரில் மன்னர்கள் மடிய மணி நெடுந்தீன் தேர் மைத்துணர்க்கு உயர்த்த மாமாயன் துன்னு மாதவி சுரபுனை பொழிலும் சூழ்ந்த 7 செண்பக வளர்வாய் தென்னம் என்று அழிகள் முரன்று இசைப்பாடும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே அப்படிங்கிற க்ஷேத்திரம்.